அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். ஆல்ரெடி இன்னைக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழ கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, ரெஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் போர்ட்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஏர்லியர் தான். இதுவரைக்கும் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில நீட் ரிசல்ட் வராம இதுவரைக்கும் பண்ணதே கிடையாது. ரொம்ப ஏர்லியர் தான். பட் எனிவே ரொம்ப சந்தோஷம். பட் ஏர்லியரா பண்ணதுனால இன்னும் எல்லாருமே அப்ளிகேஷன் போடுவாங்க. த வில்லிங் பார்ட்டிசிபேட் பீப்பிள் ஆர் மோர். மேபி அவங்க பாசிங் கேட்டகரி எப்படின்றது நமக்கு எதுவுமே தெரியாது. பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் டேரெக்டாக என்டிஏலேருந்து வாங்கிக்கிறோம், நீங்கள் அப்ளிகேஷனை போடுங்க, பணத்தை கட்டுங்க, பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் அப்ளிகேஷன் போட சொல்கிறாங்க. அந்த டேட்டா வச்சு என்டிஏல ரிசல்ட் ஒரு 14ஆம் தேதி வந்துடலாம். வந்த பிறகு அதை பேஸ் பண்ணி அவங்க எடுத்துக்கிறதா சொல்லிட்டாங்க. வெரி கிளியர் பட் ஏர்லியர். ஏன்னா ஏர்லியராக அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுல நமக்கே நிறைய அட்வான்டேஜ் இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா அன்னைக்கு தான் போயிட்டு எதுவும் இந்த வருஷம் +2 முடித்து நீட் எக்ஸாம் அப்பியர் ஆன நிறைய மாணவர்கள் இன்னமும் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ, இன்கம் சர்டிஃபிகேட் மேண்டிட்டரியா, அந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் இன்னும் அவங்க போயிருக்கவே மாட்டாங்க. இன்னும் அந்த அட்டை அடிப்படையில் தான் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் தவிர போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ இது மாதிரி நிறைய சேலஞ்சஸ் வந்து ஏர்லியராக இருக்கிறதுனால நம்ம பொறுமையாக நிதானமாக எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வாங்கி அப்ளிகேஷன் போடலாம். ஈவன் முதல் பட்டதாரி சான்று அதுக்கும் கவர்மெண்ட்டில் எம்பிபிஎஸ் படித்தாலும் சரி, பிடிஎஸ் படித்தாலும் சரி ஸ்காலர்ஷிப் தராங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப அவேர்னஸ். பட் இயர்லியர் ஓப்பன், ரொம்ப சந்தோஷம். பட் இந்த வீடியோ பர்டிகுலராக நான் எதுக்கு பண்ண வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில் ஸ்டார்ட் த பிகினிங். நான் நிறைய வீடியோக்கள் நிறைய கண்டினியூஸாக போக போகுது. கண்டிப்பாக உங்களுடைய தேவைக்கான இன்ஃபர்மேட்டிவ் கண்டிப்பாக நம்ம சேனலில் கிடைக்கின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் என்னைக்கு வி ஹாவ் அ டைம் அப்படின்றப்போ அந்த டைமில் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க முயற்சி பண்ணி பார்க்குறேன். இட் இஸ் எ கேட்டகரி ஆஃப் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன்ஸ். அப்ளிகேஷன் எப்படி போகிறதுனா நான் பெருசாக சொல்ல போகிறது, ஏன்னா அது ஒரு பேசிக் இன்ஃபர்மேட்டிவ் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மேபி சேலஞ்சஸ் இருக்குது, கொஸ்டினுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்றப்போ என்ன பண்ணலான்றதை கொஸ்டின் கேளுங்க, இல்லை மெசேஜ் பண்ணுங்கள், என்னால் என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன். பட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன்ஸ் பொறுத்தவரை ஸ்பெஷலைஸ்டு சம் கேட்டகரி, அதோடைய சர்டிஃபிகேஷன் அதை எப்படி வாங்குறதுன்னு தெரியல, என்ன மாதிரி பண்ணுறதில்ல, அந்த புரிதல் இல்லை. நான் நிறைய பேர்ட்ட கேட்டேன், எனக்கு கிளாரிஃபை ஆகலை அப்படின்ற மாதிரி கேட்டகரியில் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தமிழ்நாட்டில் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கீழே இருக்கிற 22 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜாக இருக்கட்டும், சிஎம்சி வெள்ளூராக இருக்கட்டும், 4 ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், சரிங்களா? சிஎம்சி வெள்ளூர் இட் இஸ் டிஃப்ரெண்ட் கேட்டகரி. அது வந்து ஒரே காமன் ஃபீஸு, அங்கே என்ஆர்ஐ சீட் கிடையாது, ஒன்லி மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். மேனேஜ்மெண்ட் சீட்டு ஒன்லி 56,000 அந்த மாதிரி ரேஞ்சில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதை விட்டுருங்க. ரிமைனிங் 22 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜோடைய மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அது வந்து பார்த்தீங்கன்னா 13,50,000 ரூபாய். அதர் ஃபீஸோ மற்ற ஃபீஸை பற்றி நான் தலையிட போகிறது இல்லை. அடுத்து என்ஆர்ஐ சீட்டுக்கு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், என்ஆர்ஐ லேப்ஸ்க்கு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், சரிங்களா? ஸோ என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும், என்ஆர்ஐ லேப்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு கிளியராக ப்ராஸ்பெக்டஸ்லேயே கொடுத்துட்டாங்க. ரைட். என்ஆர்ஐ கேட்டகரி, என்ஆர்ஐனா என்ன, என்ஆர்ஐக்கு நான் தகுதி இருக்கா இல்லையா, நான் அப்ளை பண்ணலாமா, ஏன் அப்ளை பண்ணணும், ஏன் வந்து நான் என்ஆர்ஐக்கு போகணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கான ஒரு வீடியோ அடுத்த வீடியோவில் நான் தொடர்ந்து பதிவு பண்ணுறேன். அதை பற்றி நம்ம பேசுவோம். என்ஆர்ஐ கேட்டகரியில் ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்குள்ள வர பட்சத்தில் 24,50,000 ரூபாய்க்குள்ள நம்ம ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அதே வேளை என்ஆர்ஐ மாணவர்கள் போதுமானதாக இல்லை அப்படின்ற கேட்டகரி வரும்போது அது என்ஆர்ஐ லேப்ஸ்டாக மாறும். அது 21,50. இது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ரைட். அடுத்து கேட்டகரிஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற கேட்டகரிஸ்: ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டி. இந்த கேட்டகரிக்கு நிறைய பேர் இந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்க நிறைய பேருக்கு தெரியலை. ஸோ சர்டிஃபிகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக அப்லோட் பண்ணுறேன். தயவு செஞ்சு அதை ஓப்பன் பண்ணி பிரிண்ட் எடுத்து வாங்கிடுங்க. என்ஆர்ஐயாக இருக்கீங்களா, உங்கள் யார் ஸ்பான்சராக இருக்காரோ அவருக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புங்க. அவர் பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணி ஃபில் பண்ணி அவர் அனுப்பணும், சரிங்களா? ஸோ அதனால் அந்த டாக்குமெண்ட்டை கிளியர் கட்டாக நீங்கள் ஒரு தெலுங்கு மலையாளம் அப்படின்னா ஒரு ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்கிட்ட கையெழுத்து வாங்கினா போதுமானதுங்க. நீங்கள் படித்த பள்ளியில் நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இது வரைக்கும் படிச்சிருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுடைய மதர் டங்கு தெலுங்கு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க, இல்லை உங்களால் ஹெட்மாஸ்டர்கிட்ட சர்டிஃபிகேஷன் வாங்க முடியும் அப்படின்றப்போ நீங்கள் மைனாரிட்டிக்கு எலிஜிபிள், அப்படி தான் அர்த்தம். இதுதான் வந்து கவர்மெண்டோட கெசட்டும் சொல்லுது, சரிங்களா? ஸோ அதனால் தெலுங்கு மைனாரிட்டிக்கு நீங்கள் இந்த சர்டிஃபிகேஷன் வாங்கினா போதும். கிறிஸ்டியன் மைனாரிட்டி, அதாவது ரிலீஜியஸ், அதில் வந்து நீங்கள் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாசில்தார் தான் கையெழுத்து வாங்கணும். தாலுக்கா ஆஃபீஸ் நேரில் போயிட்டு இந்த ஃபார்மேட் கொடுத்து அவங்கள்ட்ட சைன் வாங்கி சீல் வாங்கணும். இது 2 சர்டிஃபிகேட் இருந்தால் போதுங்க. இதுதான் மைனாரிட்டி சர்டிஃபிகேட்டு. மைனாரிட்டி சர்டிஃபிகேட் கேன் நாட் பி ஹெல்ப் இன் த கவர்மெண்ட் கோட்டா கேட்டகரி. நிறைய பேரண்ட்ஸுக்கு அது புரியல. கவர்மெண்ட் கோட்டா கேட்டகரின்றது ஒன்லி ஃபார் த கம்யூனிட்டி ரிசர்வேஷன், நாட் ஃபார் த மைனாரிட்டி கேட்டகரி. சார் நான் தெலுங்குல இருக்கிறேன், எனக்கு எப்படியாவது கவர்மெண்ட் கோட்டாவில் செல்ஃப் ஃபினான்ஸில் வாங்கி கொடுத்துருங்கன்ற மாதிரிலாம் நமக்கு நிறைய கேள்விகள் போன வருஷம் வந்தது. அது இல்லைங்க, மைனாரிட்டி கேட்டகரின்றது இஸ் பிரிட் ஆஃப் உங்களை வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் வாங்குவதற்கான வாய்ப்புகளை
உருவாக்குவதற்கு தான் ஒரு கேட்டகரி, சரிங்களா? நாட் ஃபார் தன் கவர்மெண்ட் கோட்டா கேட்டகரி, ரைட்? ஸோ பிடிஎஃப் போங்க, டவுன்லோட் பண்ணுங்கள், பிரிண்ட் எடுங்க, அதை கையெழுத்து வாங்க, அதை ரெஸ்பெக்டிவ் ஃபோனில் அப்லோட் பண்ணுங்கள். என்ஆர்ஐ டாக்குமெண்ட் வார்டு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். தெலுங்கு ஒரு மலையாளம் ஒரு கிறிஸ்டி மைனாரிட்டி, இந்த கேட்டகரி. அடுத்து அப்கமிங் வீடியோவில் லாஸ்ட் இயர் எத்தனை மாணவர்கள் அப்ளிகேஷன் போட்டாங்க, அதில் மார்க்கு கிடைக்குமா கிடைக்காதா, இது இஸ் கைட் அஸ் ஏ ப்ரொஃபஷனல் மேனர். உங்களுடைய மார்க்கு எங்கு பொருத்தமாக இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கல்லூரிக்கோ கவர்மெண்ட் கோட்டாவுக்கோ இல்லை இந்தியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு கல்லூரியில் குறைவான செலவுக்கோ நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு பதில்கள் வரிசையாக காத்து கொண்டே இருக்கிறது. தேவையானவங்க வந்து நேரில் மீட் பண்ண பாருங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.